எதிர்கட்சியை சார்ந்தவங்க பெருசா விமர்சனம் பண்றாங்களே, இந்த டிஷர்ட் ஏன் அவர் போடுறாருன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, நானாச்சும் டிஷர்ட் போட்டிருக்கேன், கூவத்தூர்ல அவங்க அது கூட இல்லாம ஆட்டம் போட்டாங்களே, அதை மக்கள் மறக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நிக்கிறது கூட கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னா, தந்தை பெரியார் தான் சொல்றாரு, எனக்கும் கடவுளுக்கு என்னப்பா முன்விரோதம், நான் பார்த்தது கூட இல்லப்பா. நான் எப்படி தந்தை பெரியார் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு யதார்த்தவாதியாக. தமிழ் உன்னுடைய முரசாகட்டும், பண்பாடு உன்னுடைய கவசமாகட்டும், அறிவு உன்னுடைய படைகலனாகட்டும், அறநெறி உன்னுடைய வழித்துணையாக இருக்கட்டும் என்று சொன்னார் பார்த்தீங்களா நம்முடைய பெருகிற அண்ணா. அவருடைய வழியை பின்பற்றி என்னை எதிர்க்க துணிந்தனா எதிர்க்கும் துணிந்தவன் சொன்னார் பார்த்தீங்களா கலைஞர். அந்த கலைஞருடைய பேர பிள்ளையாக வீர பிள்ளையாக இருக்கக்கூடியவர். உனக்கு முன்னால் செல்லும் தலைவனாக இருக்க மாட்டேன், உன்னை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாக நான் இருக்க மாட்டேன், உன் தோளோடு தோல் என்று உன்னுடைய உற்ற தோழனாக. மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் 3-4 முறை சுற்றி வந்த ஒரே இடத்தில் யார் என்று சொன்னால் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின். அந்த பெருமை நம்முடைய இயக்கத்துக்கு உண்டு. அதனால வைத்தறிகிறான் அவனுக்கு. என்னப்பா அந்த இயக்கத்துக்கு அதை கூட ஆளே வரமாட்டேன்னு அடுத்தவங்க தூக்கி பிடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வயிறுலாம் ஒவ்வொருத்தரும். ஆக நாம என்ன பாவம் செஞ்சு நம்மளை பார்த்து வயிறு எடுத்துட்டு, நாம மக்களை வாழ வைத்துக் கொண்டுதானே இருக்கின்றோம். மக்களுக்கான திட்டங்களை நாளொரு மீறி பொழுது ஒன்று நம்முடைய தலைவர் கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும், இன்று காலையில் வரைக்கும் ஒரு புது திட்டம். இதை பொறுத்தவரைக்கும் நம்ம விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா சொல்ற மாதிரி தான், விழுகிறக்கள் விழுந்த இடத்திலே மூழ்கி போக நதி தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். நாம் மக்களுக்காக இருக்கக்கூடிய நதி. மற்ற பேர்லாம் அங்கே ஸ்டாக்னேட்டா அங்கே நின்று சாக்கடையா மாதிரி போயிட்டே இருக்கும். அது நமக்கு தேவையில்லை, நம்ம அது பயன்படாது நமக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சார்ந்த திமுக பொறுப்புல இருக்கிறது மட்டும் இல்ல, திமுக உடன்பிறப்புன்னு சொல்றதே பெருமைதான் நம்ம ஆளுங்களுக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் புதுசா வரவங்க நம்ம அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக தாய்மார்கள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலம்பரம் நீங்க